9 ஆண்டுகளுக்கு பிறகு 18 வயதோருக்கு உட்பட்டோருக்கான இந்திய பெண்கள் கபடி அணியில் தமிழகத்திலிருந்து தெரிவாகி சாதனை படைத்திருக்கிறார் சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கார்த்திகா. இந்திய அணிக்கு துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டு ஆசிய கபடி போட்டியில் களமிறங்கிய அவர் தங்கப்பதக்கம் என்று அசத்தியிருக்கும் நிலையில் தனது மகளின் சாதனை பயணத்தை கார்த்திகாவின் தாய் விளக்க தற்போது கேட்கலாம். வறுமையும் வலிகளையும் சுமந்து உச்சம் தொட்ட கண்ணகி நகர் கபடி வீராங்கனை கார்த்திகாவின் பயணம் குறித்து இந்த செய்தி தொகுப்பு விவாதிக்கிறது. கண்ணகி நகர் என்றாலே பலருக்கு பல நினைவுகள் வரும். இனி வரும் காலங்களில் கண்ணகி நகர் கபடி வீராங்கனை கார்த்திகாவின் பெயர் தான் நினைவு வரும். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய கபடி குழுவில் தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி வீராங்கனை தேர்வு செய்யப்பட்டார். அதுவும் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கபடி வீராங்கனை கார்த்திகா தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்பு உலக நாடுகளில் நடைபெற்ற ஆசியா கபடி விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய கபடி குழுவில் துணை கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டார். தனது திறமைகளை காட்டி தற்போது இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்றுள்ளது இந்திய கபடி குழு. இந்தியா தங்கப்பதக்கம் வெல்வதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னை கண்ணகி நகர் கபடி வீராங்கனை கார்த்திகா உறுதுணையாக இருந்ததால் தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் பாராட்டு குவிந்து வருகிறது. தற்போது இந்த வெற்றி குறித்து கண்ணகி நகரில் வசிக்கும் கார்த்திகா அவர் இல்லத்தில் வந்திருக்கும். அவர் தாயிடம் கேட்போம், கார்த்திகா வெற்றி பயணம் எவ்வாறு இருந்தது, இந்த பயணத்தை குறித்து அவர் என்ன நினைக்கிறார்கள், இந்த வெற்றிக்கு முக்கிய காரணங்கள் என்னென்று கேட்போம். வணக்கம். உங்களுடைய பெண் 12ஆம் வகுப்பு பெண்ணு உலக அளவில் இப்போ தெரியப்படுகிறார் கண்ணகி நகர்ல இருந்து. இந்த வெற்றி பயணம் எப்படி துவங்கிச்சு, எங்கேருந்து ஆரம்பிச்சது, இதை பத்தி ஃபுல்லா சொல்லுங்க. இவங்க 6வது படிக்கும் பொழுது விளையாட்டுல அவங்க படிக்கிறதுக்கு அனுப்பி விட்டோம் சார். அதுக்கப்புறம் அவங்க கேம்ஸ்ல இருந்ததுனால அவங்க வந்து கபடியில இருந்தது, அதனால அவங்கள சேர்த்து விட்டோம். அது மூலயமா வந்து படிச்சுக்கிட்டு விளையாட்டுலயும் வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வளர்ந்தது தான் அவங்க கார்த்திகா கபடியில. இவங்க வந்து இப்ப 10ஆம் வகுப்பு பொது தேர்வுல கூட எழுத விடாம நீங்க விளையாட்டுக்கு அனுப்பிடுறீங்க. அது உங்களோட முடிவா இல்ல உங்களோட பொண்ணு எடுத்த முடிவுனால வந்து நீங்க பப்ளிக் எக்ஸாம் வேணாம், முதல்ல ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் சொல்லிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. யாரு அது? நான் தாங்க சார் எடுத்த முடிவு. அவங்களுக்கு படிப்புன்றது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு விளையாட்டுன்றது வந்து பொம்பளை குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு உடல் பலத்தை, மனபலத்தை எல்லாத்தையுமே உண்டாக்கும். அதனால படிப்பும் வந்து நம்ம படிச்சுக்கலாமா, நீங்க போயிட்டு வாங்க, தைரியமா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்கள எக்ஸாம்ல இருந்து ஊக்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டோம் நாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க போய் கேம்ஸ் முடிச்சுட்டு வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்து 2வது எக்ஸாம் எழுதினாங்க. எக்ஸாம் எழுதுனதுலயும் பாஸ் ஆயிட்டாங்க அவங்க. இப்போ வந்து உலக அளவுல விளையாடி இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வெல்வது உறுதுணையா இருந்திருக்காங்க. இந்த கடந்து வந்த பாதைகள் அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டு மேல வந்திருப்பாங்க? எல்லா சைடும் பொன் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா தான் சார் இருக்கும் அவங்களுக்கு. அது எல்லாமே வெளியே ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது, முடியாதது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே மீறி இப்போ வந்து அவங்க விளையாட்டுல ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இப்போ இந்த நேரத்துல இந்தியாவுக்காக வந்து தங்கப்பதக்கம் வென்றது உங்க அரசு சார்பில் நீங்க என்ன சொல்றீங்க? அரசு சார்பில் வந்து எங்க பிள்ளைன்னு மட்டும் இல்லாத மற்ற பிள்ளைங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்ல இருந்தாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்த்திகா இருக்காங்க, காவியா, சுஜி, நிறைய பேர் இருக்காங்க. இந்த கண்ணகி நகர் மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி முன்னுக்கு வர்றதுக்கு கொண்டு வந்தாலே அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. இந்தியா கபடி குழுவில் தங்கம் என்ற கார்த்திகாவின் தாயிடம் அவர் கூறியதை கேட்டும். சத்தியம் செய்திகளுக்காக கண்ணகி நகரிலிருந்து செய்தியாளர் குமார்.